வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்கள் நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன, அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன உணர்றாங்க, வாட் ஆர் தியர் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ அப்படிங்கிறது தான். இங்கே குரூப் 1 2 கிடையாது. இது ஒரு பொதுவான வாசிப்பு. யாரோட பேரெல்லாம் நம்ம இங்கே சொல்லியும் பார்க்கல. பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா நீங்கள் இந்த வாசிப்பையே நீங்கள் முழுமையாக தவிர்த்துடலாம். சரி, மன்னிக்கணும், இந்த குரூப்லாம் இல்லை, நானே குரூப்னு சொல்கிறேன், மன்னிக்கணும். சரி, இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்கள் நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன, வாட் ஆர் தி ட்ரூ ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுடைய நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன பார்க்கலாம். அவர்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுடைய நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன. 3 செய்திகள் வந்திருக்கிறாங்க. அந்த முதல் செய்தி 6 of Swords வந்திருக்குது. இரண்டாவது செய்தி 7 of Wands வந்திருக்கிறாங்க. அதோடு மூன்றாவது the devil. அவர்களுடைய உண்மையான உணர்வுகளை உங்களை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லுது. நான் ஏதோ நம்மளுக்குள்ள கர்மிக், அவ்வளோதான். நான் உன்னை சந்திக்கணும்னு இருக்கு, நீ என்னை சந்திக்கணும்னு இருக்கு, சந்தித்தோம், தட்ஸ் இட், we are done அப்படிங்கிற மாதிரி. அவர்களுடைய உண்மையான உணர்வுகளே அவங்களே உங்ககிட்ட உண்மையாகவே இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா 7 of Wands ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் உங்ககிட்ட உண்மையாகவும் இல்லை. உங்களை தவிர்த்து அவர்கள் வேறு வேறு நபர்களோடு கூட தொடர்பில் இருக்கலாம். திருமணமானதை கூட மறைச்சிருக்கலாம், திருமணம் ஆக போகுதுங்கிறத கூட மறைச்சிருக்கலாம், அல்லது உண்மையாகவே வேறு யாரையோ ஒருத்தவங்களை நேசிக்கிறத கூட உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம், உங்களோட சும்மா அப்படியே பொழுதுபோக்குக்காக பழகியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. 6 of Swords வைத்து பார்க்கும் பொழுது அவருடைய உண்மையான உணர்வுகளே உங்களை விட்டு எப்போ போகணும் அப்படின்னு தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ கூட தே ஹவ் கம்ப்ளீட்லி மூவ்ட் ஆன். ஒன்று அவர்களாக இருக்கலாம், அது நீங்களாக கூட இருக்கலாம். நான் கம்ப்ளீட்லி இதுலேருந்து நகர்ந்து போயிட்டேன், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. உங்கள் நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன, உங்கள் நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன அப்படிங்கிறதுல இங்கே பாருங்கள், இதுவும் கத்தி தான். ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி கூட மனசு அப்படிங்கிறத விட புத்தி தான் போட்டு அவங்கள குடையுது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையை அதை தான் சொல்லணும். ஏன்னா 8 of Swords 6 of Swords வைத்து பார்க்கும் பொழுது மனசு புத்தி இது இரண்டுமே அவங்கள போட்டு புழியுது. இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே, இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டோமே, இப்படி ஒரு விஷயத்தை மறைச்சிட்டோமே அப்படிங்கிறது தான் அவர்களுடைய உண்மையான உணர்வுகள். உங்கள் கூட இருக்கும் பொழுது கூட அவர்கள் ஏதோ பல 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 யோசனைகளை தான் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த 8 of Swords கிளாரிஃபை பண்ணிடலாம். அவர்களுடைய உண்மையான உணர்வுகள் என்ன அப்படிங்கிறதுல இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு 8 of Swords வந்திருக்கு. ஏன் பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன், 3 of Swords வந்திருக்கு. இந்த 3வது நபர்களுடைய தொடர்புகள் இங்கே அதிகமாகவே சொல்லப்படுதுன்னா devil. உங்களை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாகவே இருந்திருக்கு. அதோடு 3 of Swords வைத்து பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக அதே தான். 3வது நபர்களை வச்சுக்கிட்டே உங்களோட பழகுறோமே, இது அவர்களுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்துருக்கா. அன்கம்ஃபர்டபிலிட்டினா எனக்கு இது நல்லதாக படலை, ஆனால் நான் சும்மா ஒப்புக்கா பழகிறேன், இது என்னை போட்டு புழியுது. இப்போ கூட அவர்களுக்கு இந்த ஒரு கில்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தவறான எப்படி சொல்கிறது, ஒரு 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 தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு மனசு அவர்களை உறுத்துது. அந்த மாதிரி குத்தலாம், உறுத்தலாம். ராத்திரிலாம் சரியாக தூங்க முடியல அவர்களுக்கு, நம்ம இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிட்டோமே. ஒன்று நீங்கள் அவர்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் இங்கே சொல்லப்படும். ஸோ ஒரு 3வது நபருடைய தொடர்பினாலேயே உங்களுக்கு இடையே அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான உறவே இல்லை. அப்படி இருந்திருந்தாலும் கூட அது பொய் தான், அப்படித்தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் உண்மையான உணர்வுகள் என்னென்னா, அவர்களும் உங்ககிட்ட உண்மையாகவே இல்லை, எப்போ நான் உன்னை விட்டு போகணுன்னு தான் இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய யோசனை எல்லாமே அந்த தேர்ட் பார்ட்டி மேலே தான் இருந்திருக்கு. அப்படி தான் நான் 7 of Wands வைத்து பார்க்கும் பொழுது அவங்ககிட்ட உண்மையாகவும் இல்லை, உண்மையாக சில விஷயங்கள் பேசலை, பொய்யா பேசியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்கள் நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன, உண்மையான உணர்வுகள் என்ன. 9 of Wands என்னன்னு நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்களா, நெருப்பு, எப்படி சொல்கிறது, மண்டை ஓடு மாதிரி இல்லையா, இல்லை கரெக்ட் ரைட், மண்டை ஓடு மாதிரி, ஸ்கால். 9 of Wands
நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க போல இருக்கு. எப்பா என்னால் முடியவே இல்லை, என்ன பேசினாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 ரெசிப்ரோகேஷன் சரியாவே இருந்திருக்காது. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த வீடியோவை பார்ப்பவர்கள், உங்க நபர் வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அந்த நபர் வந்து வாழ்க்கையிலயும் சரி, உறவுலயும் சரி, தன்னுடைய விருப்பப்பட்ட விஷயங்கள்லயும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் இல்ல போல இருக்கு உங்களுடைய நபர். ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் அவர்களுக்கு இருக்கு. ஸோ அவர்களுடைய உணர்வுகளே இங்க எப்படி இருக்குன்னா, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா இது நீங்களே கேட்டிருப்பீங்க போல இருக்கு. நீயே கஷ்டப்படும் பொழுது எனக்கு ஏன் அந்த கஷ்டத்த குடுக்கணும்? அந்த நபர் ஏன் எனக்கு அப்படி ஒரு கஷ்டத்த குடுக்கணும்னு நீங்க கேட்டிருக்கணும். இல்ல பிரிந்த பிறகு, ஏமாறப்பட்ட பிறகு நீங்களே தனிப்பட்ட முறையில மொனவி தள்ளியிருக்கணும். எனக்கு ஏங்க அப்படி ஒரு எனக்கு ஏங்க என்ன ஏங்க அப்படி பண்ணணும்? நான் உண்மையாகத்தானே இருந்தேன். ஏன்னா 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அமைதி தான். அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் தெரியல. ஒரு அமைதி இருக்கு. ஆனா ஏங்க எனக்கு மட்டும் அப்படி? ஸோ இந்த வீடியோவை பார்ப்பவர்கள், உங்கள் நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன? வாவ்! 2 கார்டு அவர்களே வராங்க. 10 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் தி எம்பரஸ் என்னான்னு நம்ம சொல்கிறது மறுபடியும் 9 ஆஃப் வாண்ட்ஸ்க்கு பிறகு 10 ஆஃப் வாண்ட்ஸ். அதே தான் ரொம்ப சுமையான ஒரு விஷயம். அவர்களோட உண்மையான உணர்வை தவறாக எடுத்துக்காதீங்க. கண்ணு முன்னாடி தான் நான் ஷஃபிள் பண்ணி எடுத்தேன். அவர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, உன் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய சுமையாக இருக்குது. ஒன்று இங்கே 2 தலை பார்க்குறோம். உண்மையிலும் உங்ககிட்ட அவங்க உண்மையாகவே இல்லை. தே ஆர் நாட் பீயிங் ட்ரூ டு யூ. தே ஹேவ் 2 ஃபேஸ். அவர்களுக்கு இன்னொரு நபரும் இருந்திருக்காங்க. அந்த நபரோடு இருக்கிறதும் ரொம்ப பெரிய சுமை. ஸோ அதை சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இல்லை, ரொம்ப பெரிய சுமையாக தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. பட் தி எம்ப்ரஸ் வந்திருக்கு. அது அந்த எம்ப்ரஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தவறுகளை உணர்றாங்க. ஸோ அவரோட உணர்வுகள் இப்போ எப்படி இருக்குன்னா, நான் என்னோட தவறை உணர்றேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா, நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நல்லா கவனித்து பாருங்களேங்க, இவ்வளோ சிரமத்துக்கு பிறகு இப்பொழுது தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும், நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இன்னும் ஒரு முறை நம்ம வந்து மனமிட்டு பேசலாமா, இதைத்தான் அவர்களுடைய உண்மையான உணர்வு. இந்த உண்மையான உணர்வுகளை இதுவரைக்கும் நடந்த விஷயங்களில் இப்பொழுது தான் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் மாதிரி தெரியுது. இது இப்போ நடக்கிற விஷயத்தில் அவர்கள் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு ஏன் இந்த எம்ப்ரஸ்ன்னு கேட்கலாம். எதனால உங்கள் நபரின் உண்மையான உணர்வுகளில் தி எம்ப்ரஸ் வந்திருக்கு, ஏன் இந்த எம்ப்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். பார்க்கலாம். தி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அதே தான். ஒரு அத்தியாயம் சிரமங்கள், துரோகங்கள், பொய்கள், மறைவு, உண்மை இல்லை, இப்படி இருந்திருக்கு. இப்பொழுது அடுத்த அத்தியாயம் மன்னிப்பு, புதிய தொடக்கம் வேணும், நான் மன்னிப்பு கேட்குறேன், இப்போ நான் வந்து என்னுடைய தவறுகளை உணர்றேன், நான் வந்து இன்னும் ஒரு முறை உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து பேசுவேன், அல்லது அந்த மாதிரி தான். ஆனால் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்னு சொல்லும்போது 2 hands has to clap. 2 கை தட்டுனா தான் இங்கே வந்து ஓசை இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர்கள் உண்மையான உணர்வுகள் உங்களோட பழகும் பொழுதே அவர்கள் உண்மையாக இல்லை, சில விஷயங்கள் மறைச்சிருக்காங்க, சில நபர்கள் மறைக்கப்பட்டிருக்கு, 2 முகங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் நிம்மதியாக இல்லை, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ், என்னன்னு சொல்கிறது இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு. அதோட தி எம்ப்ரஸ் வந்து கண்டிப்பாக உணர்கிறார்கள், தப்பு பண்ணிட்டோமே, மன்னிப்பு நான் கேட்கணும், இந்த முறை சுமூகமாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரி, இந்த ஓரங்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்கள் நபரின் உண்மையான உணர்வு என்ன, உணர்வுகள் என்ன, என்ன நினைக்கிறாங்க, இந்த ஓரங்கள் இவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுடைய நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன, வாட் ஆர் தியர் ட்ரூ ஃபீலிங்ஸ், அந்த இந்த செய்தி பாருங்கள். அதைத்தான் நான் சொன்னேன், அவர்கள் கண்டிப்பாக உங்களை நினைக்கிறாங்க, ரொம்ப உணர்றாங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு தப்பு இந்த பொண்ணுக்கோ அல்லது இப்படி ஒரு ஆணுக்கு நான் பண்ணிட்டேனே, நான் ரொம்ப உணர்றேன், ரொம்ப அதுதான் ரொம்ப மனம் வருந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் they are always thinking about, அதாவது சொன்னாங்க இந்த எம்ப்ரஸ் இப்போ தான் இது வந்து இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட் மாதிரி தெரியுது. இவர்கள் கண்டிப்பாக உங்களை நினைப்பது உண்டு, உங்களை நினைத்து மனம் வருந்துறாங்க, அப்படி ஒரு தவறை பண்ணியிருக்கக்கூடாது. அவர்கள் என்ன தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய நினைவு அவர்களுக்கு வந்துட்டு தான் போகுது. கடவுளே என்னங்க சொல்கிறது, நான் நீங்களே பாருங்களேன்,
ஸோ இந்த வீடியோ பார்ப்பவர்கள் உங்களுடைய நபர் கண்டிப்பாக டிஸ்பிளேனா வந்து இப்படி பண்ணிட்டேன்னா அதை தான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு துரோகத்தையோ பொய்யோ மறைச்சிட்டேனே சொல்லிட்டேனே, மூணாவது நபர்கள் பல நபர்களோட நான் இருந்ததை கூட நான் மறைச்சிருக்கேன், நான் ரொம்ப மன வருந்துறேன் என் வாழ்க்கையிலேயும் இதை சொன்னாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் கூட இவர்கள் நிம்மதியாக இல்லை, சுமைகளாகத்தான் தெரியுது. ஸோ இப்பொழுது அவர்கள் உணர்கிறார்கள், வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்குறதுக்கும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நான் இன்னும் ஒரு செய்தி எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்கள் நபரின் உண்மையான உணர்வுகள் என்ன இவங்க வராங்க எல்லாம் சொல்கிறாங்க, பார்க்கலாம். கடவுளே என்ன இங்கே பாருங்களேன், 3 மேரேஜ். நம்ம இங்கே வந்து 3 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ மறுபடியும் நல்ல விஷயந்தான். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக இவர்கள் உணர்வது, கில்ட் பண்ணுறது எல்லாம் சரிங்க. இவர்கள் வந்து உங்களை திருமணம் பண்ணிக்க போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செய்து தீர விசாரிங்க. 3வது நபர்கள் வேறு யாராவது திரைக்கு பின்னாடி இருக்கிறார்களா, அந்த மாதிரியாக விசாரிச்சுட்டு பண்ணுறது நல்லது. ஆனால் இவர்கள் இன்னும் உங்களை நினைப்பது உண்டு. உன்னை நான் திருமணம் பண்ணியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனோன்னு நினைக்கிறாங்க. நான் ரொம்ப பெரிய தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உணர்றாங்க அப்படிங்கிறத என்னால் இந்த வாசிப்பை வைத்து உணர முடிகிறது. ஸோ இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது இந்த ரீடிங்கே. நான் என்ன ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸு ரொம்ப சுமை, அவர்களும் நல்லா இல்லை, ஒரு துரோகங்கள் தெரியுது, பொய்கள் தெரியுது, 2 முகங்கள் தெரியுது, அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இப்பொழுது தவற உணர்றாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, புது அத்தியாயமும் இருக்குது அப்படிங்கிறது வாய்ப்புகளும் இங்கே சொல்லப்படுது. மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பேனோ, மேரேஜ் பண்ணலாமாங்கிறத கூட யோசிக்கிறாங்க. பட் 3ன்னு சொல்லும்போது தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் தீர விசாரிப்பது மிகவும் நல்லது. நன்றி. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.